கதை தலைப்பு: காற்றைப் போல் ஒரு நண்பன். சிந்தியா பூந்தோட்டத்தில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென ஓர் இனிய காற்று அவளை சுற்றி வீசியது. அவள் நின்று சிரித்தாள். ஆஹா, இந்த காற்று என்னைத் தொட்டது, ஆனால் நான் அதை பார்க்க முடியவில்லை. இந்த நிகழ்வை தன் அம்மாவிடம் சிந்தியா சொன்னால், அதற்கு சிந்தியாவின் அம்மா சிந்தியா, அதுபோலத்தான் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். நம்மால் காண முடியாது, ஆனால் அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். நீ உணர்கிறாயா சிந்தியா? நீ சோர்ந்திருக்கும்போது உனக்கு தைரியம் கொடுப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். நீ தவறானதை செய்யாமல் நிறுத்த நினைக்கும்போது உன்னை வழிநடத்துவது யார்? பரிசுத்த ஆவியானவர். சிந்தியா, நீ தேவனை நேசிக்க விரும்பும்போது அதற்கு கிருபை பாராட்டுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். இவ்வாறு சிந்தியாவின் அம்மா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சிந்தியா கண்களை மூடி சொன்னாள், நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு வழிகாட்டும் நண்பராக இருப்பதற்கு. அந்த நாள் முதல் சிந்தியா படிக்கும் போதும், விளையாட செல்லும் பொழுதும், நண்பர்களுடன் இருக்கும் பொழுதும், எங்கு சென்றாலும் பரிசுத்த ஆவியானவர் தன் இருதயத்தில் இருக்கிறார் என்று நம்பி வாழத் தொடங்கினாள் சிந்தியா.